அம்மா தம்பி வந்துட்டியார்ல உனக்கு சந்தோஷமாம்மா? ஆமாப்பா லட்சுமணா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரிம்மா, நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னு சொல்லும் போதே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா. தம்பியும் வந்தவனே அப்பாவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான்ப்பா. நீங்கள் தான் தோட்டத்தில் இருந்தீங்கல்ல அவன் வரும்போது. ஆமாம்மா, நாங்க தோட்டத்துல இருந்தோம். நீங்க சொன்ன பிற்பாடு தானம்மா நாங்க வந்தோம். சரிப்பா லட்சுமணா. தம்பி எங்கம்மா இருக்கான்? ரூம்ல இருக்கானா? ஆமாப்பா, ரூமில் தான்ப்பா இருக்கான். நான் போய் காலையில் காஃபி கொடுத்துட்டு வந்தேன். ஆனந்த் எங்கப்பா லட்சுமணா? அவன் தான் காலையில 5 மணிக்கே தோட்டத்துக்கு போயிடுவான்லம்மா. இல்லைப்பா, எப்பயும் நான் பார்ப்பேன், இன்னைக்கு பார்க்கலப்பா, அதான் கேட்டேன். சரிம்மா, நானும் தோட்டத்துக்கு போறேன். அண்ணனையும் வர சொல்லுங்க. இன்னைக்கு நடவு நட ஆள் வர்றாங்க. சரிப்பா லட்சுமணா. தம்பி வாப்பா, இப்பதான் எந்திரிச்சியா? ஆமாண்ணே, இப்பதான் எந்திரிச்சேன். சரிப்பா, உன் கூட வந்த பையன் எந்திரிச்சிட்டானாப்பா? இன்னும் இல்லைண்ணே, அவன் இன்னும் தூங்குறான். சரிப்பா சிவா, காஃபி ஏதாவது கொண்டு வரவாப்பா? இல்லைம்மா வேண்டாம், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேம்மா சாப்பாடை. அப்புறமா ஃப்ரீயா இருந்தா வாங்கப்பா தோட்டத்துக்கு. சரிண்ணா, கண்டிப்பா வரோண்ணா. அம்மா, அம்மா உள்ள யாராவது இருக்கீங்களா? யாருப்பா நீ? இந்த பையனை பார்க்கும்போது மட்டும் எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இவனும் என் வயிற்றுல பெற்ற பிள்ளை மாதிரி எனக்கு நினைக்க தோணுதே. அம்மா, இங்க என் ஃப்ரெண்டு வேலைக்கு சொல்லியிருந்தான், அதாம்மா வேலைக்கு சேர வந்திருக்கேன். யாருப்பா நீ? உன் பேர் என்னப்பா? அண்ணா என் பேரு. சொல்லுப்பா, உன் பேர் என்னப்பா? உன் பேர் என்னப்பா தம்பி? சூர்யாம்மா. என்னப்பா உன் பேர் சூர்யாவா? ஆமாம்மா, என் பேர் சூர்யா. எந்த ஊருப்பா நீங்க? நான் வெளியூர்மா, என் ஃப்ரெண்டு இப்போ வேலை இருக்குன்னு சொன்னனால வந்திருக்கேம்மா. எப்பா லட்சுமணா, உங்க அப்பா கணக்கு வழக்கு பார்க்க ஒரு ஆள் வேணும்னு சொல்லியிருந்தார்லப்பா, அந்த பையதான்ப்பா. இந்த பையலோட ஃப்ரெண்டு அப்பாவை பார்த்துக்கிறான்ல, அந்த பையதான்ப்பா. சரிம்மா, நான் போய் இந்த பயலுக்கு தோட்டத்துக்கு கூட்டு போய் கணக்கு வழக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறேம்மா. சரிப்பா லட்சுமணா. நான் அப்பாவை பார்த்துட்டு போகட்டாமா? சரிப்பா, போய் பார்க்கலாம். லட்சுமி, யாரும்மா அது? என்னங்க, இதுதான் அந்த அந்த பையனோட ஃப்ரெண்டாம்மா. தோட்டத்துக்கு கணக்கு வழக்க பார்க்க ஆள் வேணும்னு சொன்னீங்களா, அதான். நீயாப்பா அந்த பையன்? ஆமாப்பா, என் பேர் சூர்யா. சரிப்பா, பார்க்க என் பிள்ளையாட்டமே இருக்கப்பா நீ. ஆமாப்பா, நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் உங்கள் பையன்தான்ப்பா. என் சூழ்நிலை யாருக்கிட்டேயும் சொல்ல முடியல. நான் உங்கள் பையன்னு உங்ககிட்ட கூட என்னால் சொல்ல முடியல. என்னப்பா கேள்வி கேட்டா யோசனையில் இருக்க? என்னப்பா பேசியாச்சா? கிளம்பலாமா தோட்டத்துக்கு? சரிங்கண்ணே, கிளம்பலானே. சரிப்பா, நான் வெளியில நிக்கிறேன், வாப்பா. சரிங்கண்ணே, போங்க வரேன். சரிப்பா, நீயும் நல்லா படிச்சிருக்கன்னு சொன்னாங்க. நல்ல கணக்கு வழக்கு பார்த்துக்கப்பா. சரிங்கப்பா, கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்ப்பா. வாப்பா சூர்யா, சாப்பிட்டு போகலாம். நீங்க சொன்னதே போதும்மா, எனக்கு மனசே நிறைஞ்சிருச்சுமா. பரவாயில்லப்பா, வாப்பா எங்கள் வீட்டில் சாப்பிட்டு போப்பா. சரிங்கம்மா, நான் சாப்பிட்டுக்கிறேம்மா. என்ன மச்சான் இங்க நிக்கிற? உன்னை பார்த்துட்டு போலான்னு தாண்டா நின்றுட்டு இருக்கேன். சரி மச்சான், உனக்கு ஓகேவா அந்த வேலை? ஐயா அம்மாவெல்லாம் பார்த்தியா? பார்த்துட்டேனா மச்சான், எனக்கு இந்த வேலை ஓகே தான். ஐயாவும் அம்மாவும் தங்கமானவங்கடா, நம்மளை பிள்ளை மாதிரி பார்த்துக்கிருவாங்க. நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அவங்க எனக்கு அம்மா அப்பாடா. என்ன மச்சான், நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ பேசவே மாட்ற. அண்ணன் தான் தோட்டத்துக்கு வர சொன்னாங்க, வேலையெல்லாம் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்கடா. நான் போகிறேன், அப்படியே கிளம்புறேன் தோட்டத்துக்கு. சரிடா சூர்யா, நல்லபடியாக போய் பாரு, முதல் நாள் வேலை. ஆமாண்டா. ஏங்க, அந்த பையனை பார்க்கும்போது நம்ம பையன் மாதிரியே இருக்கான்ல? ஆமா லட்சுமி, நம்ம பையன் வயசு உள்ளனால நீ அப்படி நினைச்சிட்டு இருப்ப. தெரியலங்க, எனக்கு அப்படிதான் தோணுச்சு, அதான் உங்கள்கிட்ட சொன்னேன். சரிம்மா லட்சுமி, நம்ம பையன் தான் வந்துட்டான்ல, நீ விடு லட்சுமி, இந்த மாதிரிலாம் நினைக்காத.
தோட்டத்தில் ரொம்ப வேலை இருக்காங்க. நான் போய் பார்க்குறேன். அடுப்படியில் வேலை முடிச்சாளுங்களான்னு பார்த்துட்டு தோட்டத்துக்கு அனுப்பிவிட்றேங்க. இன்னைக்கு நடவு நட ஆள் வருதான். சரிம்மா லட்சுமி, அதான் என்னை பார்த்துக்கிற ஒரு பையன் வந்துட்டான்ல, நீயும் தோட்டத்துக்கு போறன்னா போ லட்சுமி. சரிங்க, இதனால ஒன்றுனா கூப்பிடுங்க, நாங்கள் வந்துடுறோம். சரிம்மா லட்சுமி, கூப்பிடுறேம்மா. அக்கா, சிவா குழந்தை வந்துட்டாரு. சந்தோஷம் தானக்கா? ஆமாம்மா குஷ்பு, சந்தோஷம் தான். எல்லாருக்குமே சந்தோஷம். காணா எத்தனை வருஷமா தெரியுங்க, இப்போ கிடைச்சிட்டார்ல. ஆமாக்கா, எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கக்கா. என்னங்க டீ பண்ணுறீங்க ரெண்டு பேரும்? பேசிக்கிட்டு இருக்கீங்க. சிவா குழந்தை வந்துட்டார்லங்க, அதான் பேசிக்கிட்டு இருந்தோம். சரிங்க டீ, சமயக்கட்டில் வேலை முடிஞ்சா? முடிஞ்சுத. தோட்டத்துக்கு போகணும் டீ. இன்னைக்கு நெல் விதைக்கிறாங்களா, போகணும். சரிங்க தான், இந்த நாங்கள் கிளம்புறோங்க தான். சரிதா, இந்த போகிறோம் நாங்கள். இல்லாட்டி இன்னைக்கு தோட்டத்துக்கு நானும் தான் வரேன், போகலாம் 3 பேரும். சரிங்க தான். ரோசாப்பு போய் சரோஜாவும் சின்ன பொண்ணு வராளுகளான்னு கேட்டு வாரியா? சரிதா, போய் கேட்டு வரேன். அம்மா, நானும் அஸ்வினும் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரட்டுமா அம்மா? சரிப்பா, போயிட்டு வாங்க. என்னடா போலாமா சிவா? இப்போதான்டா அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தேன், அம்மா போயிட்டு வர சொல்லிட்டாங்க, வா போகலாம். சரிப்பா சிவா, நாங்களும் தோட்டத்துக்கு போக வேண்டிய வேலை இருக்கு, நாங்களும் போயிட்டு வரோம். அப்பா அந்த பையன் மட்டும் இருப்பாங்க வீட்டில். சரிங்கம்மா. என்னடா டீ கடைக்கு கூப்பிட்டு வந்திருக்க? பீச்சு பார்க்கு அந்த மாதிரி ஏதாவது கூப்பிட்டு போகணும்னு பார்த்தா டீ கடைக்கு கூப்பிட்டு வந்திருக்கேடா. ஏண்டா நீ என்ன என் லவ்வரா? உன்னை பீச்சு பார்க்கெல்லாம் பார்த்து கூப்பிட்டு போறக்கு பேசாம அஸ்வின். சரிடா, இப்போ எதுக்குடா கூப்பிட்டு வந்த? என்னடா, என்ன விஷயம்? உனக்கு தான் பெரிய ஃபேமிலி கிடச்சிருக்கு, எனக்கு தாண்டா யாருமே இல்லை. உனக்கு தான் நான் இருக்கேன்டா அஸ்வின். இவங்கிட்ட சொல்லலாமா வேணாமா? நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம் என்னன்னு இவங்கிட்ட சொல்லலாமா? சொன்னால் வேறு யார்கிட்டையும் போய் சொல்லிடுவானா என்னன்னு வேற தெரில. என்னதான் நம்ம ஃப்ரெண்டாக இருந்தாலும் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாரும் நம்புகிற மாதிரி நடந்துக்கணும், அப்போ தான் இந்த சொத்தை நமக்கு எழுதி வைப்பாங்க. அதான் இந்த சொத்தை பிரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க வேற. என்னடா கூட்டிகிட்டு வந்துட்டு எதுவுமே பேச மாட்டேன்? அப்படியெல்லாம் இல்லை அஸ்வின், டீ ஷாப்பில் தான் உன்னை கூப்பிட்டு வந்தேன். சரிடா சிவா, நாளைக்கு தோட்டத்துக்கு போகலாமாடா? ஆமாடா, போகலாம், கண்டிப்பாக போகலாம்டா. அங்கே குழந்தை நிறைய உங்களுக்காக தான் நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அருணே, இதாண்டா உங்க சித்தப்பா, காணா போன சித்தப்பா. சரிம்மா. சித்தப்பா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கியா, நீ நல்லா இருக்கியா? அப்படியே நீங்க பார்க்க எங்க சித்தி மாதிரியே இருக்கீங்க. நான் உங்களை சித்தினே கூப்பிட்டுக்கிறவா? உன் பேர் என்னப்பா? என் பேரா சித்தி? என் பேர் அஸ்வின் சித்தி. கொழுந்தனாரே, என் பேர் நெட்டவள்ளி. நான் தான் இந்த வீட்டோட மூத்த மருமக. சரிங்க நீ. சித்தப்பா, என் பேர் சின்ன பொண்ணு. சரிடா குட்டி. நீங்க தான் வெளிநாட்டில் நிறைய சம்பாதிச்சிருக்கீங்களே, என் பையனுக்கு ஒரு சைக்கிள் மட்டும் வாங்கி கொடுங்க கொழுந்தனாரே. சரிங்க நீ, வாங்கி கொடுத்துட்டா போச்சு. என்னங்க டீ, இப்போத்தே இவனை பார்க்க வந்தீங்களா? ஆமாங்க, இப்போ தான் பார்க்க வந்தோம். நேற்று வந்த பையலை இப்போத்தே பார்க்க வந்திருக்கிறீங்க ரெண்டு பேரும். எங்களுக்கு இப்போதாக்க தெரியும். சரிப்பா சிவா, நீ போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பா. சரிம்மா, ஆனால் இவங்கெல்லாம் யாருமா? இது வேற யாரும் இல்லைப்பா, உங்கள் சித்தப்பாவோட மருமகள்க ரெண்டு பேருமே. சரிம்மா சரிம்மா, நான் ரூமுக்கு போகிறேம்மா. சரிப்பா. அஸ்வின், வாட போகலாம். என்கிட்ட சரோஜா, இந்த பையன் வந்து 2 நாள் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து பார்க்கவே இல்லை. இன்னைக்கு தான் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்களா? ஆமாத்த, நாங்கள் இப்போ தான் பார்க்க வந்தோம். எங்கிட்ட உங்கள் அத்தை இந்த பக்கத்து ஆளையை காணா. வருவாங்கத்த. சரிங்கத்த, நாங்களும் போயிட்டு வரோம். சரிம்மா சரோஜா.